அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல்வேறு விதமான நபி தோழர்களை நாளை மரணத்திற்கு பிறகு இவர்கள் சொர்க்கத்திற்குத்தான் செல்வார்கள் என்று நபிகளால் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அபூபக்கர் அலி அவர்கள், உமர் அலி அவர்கள், உஸ்மான் அலி அவர்கள், அலி அலி அவர்கள், இவர்களை போன்ற பல நபித்தோழர்கள் நாளை மறுமையிலே
சுவனம் செல்வார்கள் என்று உலக வாழ்க்கையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நாம் வராவிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செயல்பாடுகளை, நல்ல விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக சுவனம் செல்லக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும். அதற்கான விஷயங்களிலே நாம் பாடுபட வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு அறிவுரையை உங்களுக்கும் எனக்கும் முன்னிறுத்தி ஒரே ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு செய்தியை மட்டுமே வைத்து இந்த வாரத்தினுடைய ஜும்மாவை நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே சொர்க்கத்திற்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதே போல நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, எந்த நல்லறங்களை செய்தால், எந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தடுத்துக் கொண்டால் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரே ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஃபாரகல் ரூஹுல் ஜஸத வஹுவ பரீக்கும் மின் ஸலாஸ். யார் இந்த மூன்று விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தவித்துக் கொள்கிறார்களோ ஃபலபில் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். யார் இந்த உலகத்திலே இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் விலகிக் கொள்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தவிர்த்துக் கொள்கிறீர்களோ, நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும், சுவனம் செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே முதலாவதாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அல் கிப்ரு, பெருமை, ஆணவம், அகந்தை, இது போன்ற விஷயங்களிலே இருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்று விஷயங்கள் சொல்கிறார்கள். அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் அல் கிப்ரு, பெருமையில் இருந்து நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வானத்திலும் பூமியிலும் பெருமை அல்லாஹ்வுக்குரியது. இந்த உலகத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்டதை வைத்து நீங்கள் பெருமை அடிக்க கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் இருந்து பெருமை அடிப்பது உங்களுக்கு தகாது. பெருமை அடிப்பவரை எல்லாம் விரும்ப மாட்டார் என்று பெருமை குறித்து பல்வேறு விதமான தடை சட்டங்கள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அதில் மனிதர்கள் கொண்டாடுவதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. பெருமை அடிப்பது மனித குலத்திற்கு எதிரானது. பெருமை என்பது சைத்தானுடைய செயல். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே பெருமை குறித்து நமக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்து மாணவர்களுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். அனைத்து மாணவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவர்களுக்கு சிரமடைந்தார்கள். ஆனால் சைத்தான் அந்த செயலை ஏற்க மறுத்தான். நான் எப்படி ஆதமுக்கு சுஜூத் செய்வது என்று பெருமை அளித்தான். அல்லாஹ்விடமிருந்து கேள்வி வருகிறது, நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யக்கூடிய என்ன இருக்கிறது, நான் சிறப்பாக இருக்கிறேன் என்று பெருமை கொள்வதெல்லாம் மனிதர்களுக்கு தகாது. இன்றைக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்பை வைத்து பெருமை அளிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, என்னிடத்திலே வசதி இருக்கிறது, நான் உயர்வாக இருக்கிறேன், எனக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கேவலமாக கருதக்கூடிய பழக்கத்தை இன்றைக்கு பெருவாரியான மக்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது.
முற்காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வினை திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், பனி இஸ்ரவேல் சமுதாயம், அதிலே காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் இருந்தான். மக்கள் எல்லாம் அவனை பாட்டு பொறாமை கொண்டார்கள். அவன் வீதியிலே நடந்து வந்தால் இவனை போன்று நாம் இருக்கக்கூடாதா, இவனுக்கு வழங்கப்பட்டது போல் செல்வம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா என்று மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஏங்குவார்கள். அந்த அளவுக்கு செல்வத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தியை சொன்னார்கள். இது அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். அதை காரூன் புறக்கணித்தார். இது அல்லாஹ் கொடுத்ததா, இது என்னுடைய திறமை, என்னுடைய முயற்சி என்று தனக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலே பெருமை அடித்தான். மக்களுக்கு கொடுக்க மறுத்தான். மக்களை கேவலமாக கருதினான். அதனுடைய விளைவு அவன் இருந்த இடம் தெரியாமல் அவனும் அவனுடைய மாளிகைகளும் புதைந்து போனது. இப்படி ஒருத்த வாழ்ந்தாங்கிற ஒரு நிகழ்வே இல்லாத போது, எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கினான். அப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே பெருமை அளித்தவர்களுடைய நிலைமை இந்த இவ்வுலகத்திலே நமக்கு முன்னுதாரணமாக பாடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அனைத்து விஷயங்களும் தெரிந்து வைத்திருக்கிற நாம் இன்னைக்கு பொருளாதாரம் நம்ம இடத்துல ஒரு கட்டத்தை கடந்து விட்டால், உச்சத்தை அடைந்து விட்டால், அதை வைத்து இன்றைக்கு பெருமை அளிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் வழங்கிய அந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய பாதையிலே முன்னிறுத்த வேண்டும். பெருமை அல்லாஹ்வுக்குரியது என்று போற்ற வேண்டும். சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், அதை வைத்து நீங்கள் உயர்ந்தவர்களா? எத்தனையோ விதமான பொருளாதாரம் அளித்த செல்வந்தர்கள், காசே இல்லாட்டி பரவாயில்ல, செல்வமே இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு இந்த நோய் இருக்கக்கூடாது, நோய் இல்லாமல் வாழ வேண்டும். எத்தனையோ விதமான நோயாளிகள் செல்வ செழிப்பில் இருக்கிறார்கள், அவரிடத்திலே நோய் இருக்கிறது. அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பணத்தை விட ஆரோக்கியம் மேலானது என்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், செல்வத்தை வைத்திருக்கிற நாம் செல்வத்தை வைத்துக் கொண்டு பெருமை அளிக்கிறோம். அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை கணக்கு எழுதுவதற்கு, அதை சரிபார்ப்பதற்கு, ஆடிட்டிங் பண்ணுவதற்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறோம். எத்தனை செல்வந்தர்கள் எல்லாருமே அவர்கள் சம்பாதித்த அனைத்தையும் அவர்களே கணக்கு பார்க்கிறார்களா? அவர் படித்தவரை ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறார். அவரிடத்திலே பணம் இல்லை, அவரிடத்திலே அறிவு இருக்கிறது. ஒரு நேரத்திலே அறிவில்லை, பொருளாதாரம் இருக்கிறது. நீ அவனை கேவலமாக நினைக்கிறாய். ஒரு விதத்திலே அவனும் நீயும் சரிசமமானவர்கள். அவனிடத்தில் அறிவு இருக்கிறது, உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறது. அவனிடத்தில் செல்வம் இல்லை, உன்னிடத்தில் அறிவில்லை. ஒரு விதத்தில் அல்லாஹ் ரெண்டு பேர்த்தையும் தியாகி பண்றான். இதில் யார் உயர்ந்தவர்? நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து பெருமை அளிக்க கூடாது, உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை வைத்து பெருமை அளிக்க கூடாது. நிறத்தை வைத்து பெருமை அளிக்க கூடாது, மொழியை வைத்து பெருமை அளிக்க கூடாது. நிறம் உங்களை சேர்ந்ததா? நீங்கள் தேர்ந்தெடுத்ததா? ஒருவர் சிறப்பாக பிறக்கிறார், அவர் தேர்ந்தெடுத்ததா? ஒருவர் கருப்பாக பிறக்கிறார், அவர் தேர்ந்தெடுத்ததா? ஒருவர் குள்ளமாக இருக்கிறார், அது அவர் தேர்ந்தெடுத்ததா?
கர்த்தர் உயரமாக இருக்கிறார். அது அவர் தேர்ந்தெடுத்ததா? நிலத்தை வைத்து, உயரத்தை வைத்து, தினகாத்திரத்தை வைத்து, யாரும் எதையும் அந்த சிறப்பை வைத்து பெருமை அளிக்க கூடாது என்று இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருவர் தினகாத்திரமாக இருப்பார், அவரிடத்தில் வசதி வாய்ப்பு இருக்காது. ஒருத்தர் வசதி வாய்ப்பு இருக்கும், அவரிடத்தில் நோயும் இருக்கும். ஒருவரிடத்தில் செல்வம் இருக்காது, அவரிடத்தில் கல்வி அறிவு இருக்கும். இப்படி பார்த்தால் மனிதர்கள் ஒரு மனிதனோடு இன்னொரு விஷயத்தில் உயர்ந்திருப்பார்கள், சில விஷயங்களிலே தாழ்ந்திருப்பார்கள். யாரும் யாரை விட சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. ஒரு விதத்தில் உயர்ந்தவராக இருந்தால் இன்னொரு விதத்தில் அவர் தாழ்ந்தவராக இருப்பார். இப்படித்தான் ஒட்டுமொத்த மனித குடும்பம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நமக்கு வழங்கப்பட்டிருந்தால் ஒன்று நமக்கு பறிக்கப்பட்டிருக்கும். ஒன்று அவருக்கு பறிக்கப்பட்டிருந்தால் வேறொரு விஷயம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் எண்ண வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நமக்கு வழங்கப்பட்ட சிறப்பை, நமக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தை வைத்து இந்த உலகத்திலே யாரும் பெருமை அடித்து விடக் கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. சுவனமும் நரகமும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தது, பேசிக் கொண்டிருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகம் சொன்னது, என்னிடத்தை பெருமை அளிப்பவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், அவர்கள் என்னிடத்திலே வருவார்கள், நான் அவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நரகம் சொன்னது. சுவனம் சொன்னது, எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியல, என்னிடத்திலே ஏழ்மையானவர்களும் கீழே இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்று சுவனம் சொன்னது. சிந்தித்து பாருங்கள், அவன் பெருமை அளித்தால் அதனுடைய நிலை என்ன? நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும். இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது கிப்ரு. யார் இந்த பெருமையிலிருந்து, ஆணவத்திலிருந்து, அகந்தையிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறாரோ அவர் ஃபதோபில் ஜன்னா, நாளை மறுமையிலே சுவனம் செல்வார். அதே போல இரண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம் ஒரு குலூல், மோசடி. யார் இந்த உலகத்திலே மோசடியை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறார்களோ, அந்த மோசடியில் இருந்து யார் தங்களுடைய வாழ்க்கையில் அதை மோசடியை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள். இன்றைக்கு மோசடி வியாபாரம் என்றாலே மோசடி என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக யார் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, யார் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, யார் எத்தனை இழப்புகளுக்கு உள்ளானாலும் பரவாயில்லை, நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன்னுடைய வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஏதாவது ஒரு இடத்துல வண்டியை பழுது பார்க்கும் இடத்திலே விடுவதற்கு கூட நமக்கு சில நேரங்களிலே சந்தேகம். விட்டுட்டு போன ஒரிஜினல் பேர் பாஸை கட்டிடுவாங்களோ, மாத்திடுவாங்களோ, வேற ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ என்கின்ற சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், எத்தனை நடந்திருக்கிறது? ஒரு கடையில கொண்டு போய் விடுவோம், அடுத்த இன்னொரு கடையை இன்னொரு கடையில் விடும்போது சொல்கிறார்கள், இது நீங்க டூப்ளிகேட் போட்டிருக்கிறீங்க, அதனால இந்த பழுதடுங்கிறது ரிப்பேர் ஆச்சு. யாரையும் நம்ப முடியவில்லை. பெருவாரியான இடங்களிலே மோசடி, தன்னுடைய வியாபாரத்திலே மோசடி, தன்னுடைய வியாபாரத்திலே பொய் சொல்லி தன்னுடைய பொருளை விற்கிறார்கள், அடுத்தவனை ஏமாத்துகிறார்கள், மோசடி செய்கிறார்கள். எத்தனை விஷயங்கள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். ஒருவர் கோதுமையை வித்துட்டு இருக்கார், அடியில பூரா ஈரம், மேல காஞ்சது அப்படியே வச்சு வியாபாரம் செய்கிறார். நபிகளார் கையை உள்ள விட்டு எடுக்கிறார்கள், ஈரமாக இருக்கிறது. அந்த வியாபாரத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், மோசடி செய்யக்கூடாது என்று கண்டித்தார்கள்.
உதாரணத்திற்கு ஒரு செய்தி, எத்தனை விஷயங்கள்ல இன்னைக்கு எத்தனையோ விதமான வியாபாரங்களிலே மோசடி, நல்ல பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக 1000 பொய்களை சொல்லி அடுத்தவனுடைய தலையில கட்டிட்டா அவ்வளவுதான். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு பொருளை வாங்குவதற்கு அவ்வளவு பயப்படுகிறோம். அது ஒரிஜினல் தானா, உள்ள ஸ்பேர மாத்தி இருப்பாங்களா, இது உடம்புக்கு நல்லதுதானா, வேற ஏதாவது சேர்த்திருப்பார்களா, எத்தனை விஷயங்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு பயப்படுகிறோம். விற்கக்கூடியவர் அடுத்தவருடைய தலையிலே கட்டினால் போதும், தான் சம்பாதித்தால் போதும் என்று மோசடி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் அதிகமாக இருக்கிறார். இன்னைக்கு வியாபாரம் என்றாலே மோசடி என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மோசடியில் இருந்து யார் தன்னை தவிர்த்துக் கொள்கிறாரோ நாளை அவர் சுவனம் செல்வார். அதே போல நபிகளார் சொல்லக்கூடிய 3வது விஷயம் வட்டை. யார் கடலில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் நாளை சுவனம் செல்வார். ஆனா கடன் மட்டும் பாருங்க, கடன் அனுமதிக்கப்பட்டது, மோசடி அனுமதிக்கப்பட்டதல்ல, கடன் அனுமதிக்கப்பட்டது. அதிலிருந்து கூட நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய விளைவு பாருங்கள். கடன் அனுமதிக்கப்பட்டது. யாராசி கஷ்டப்பட்டாங்களா கடன் கொடுங்க, இஸ்லாம் சொல்லுகிறது. கொடுங்க, திருப்பி கொடுங்க. வாங்கினவர் திருப்பி கொடுக்கணும். இங்கதான் மிஸ்டேக்கே நடக்குது. கடன் தன்னுடைய தேவைக்காக வாங்குகிறோம், தன்னுடைய பிரச்சனைக்காக வாங்குகிறோம், தன்னுடைய சூழ்நிலைக்காக வாங்குகிறோம். ஆனால் திருப்பி செலுத்துவதிலே கவனம் இருக்கிறதா? நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் அனுமதிக்கப்பட்டது தானே, அதிலிருந்து ஏன் இவ்வளவு பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பார்கள். அந்த அளவுக்கு கடனிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜனாஸா தொழுகையிலே ஒருவர் கடன் பெற்றிருந்தார். அந்த தொழுகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியுடைய ஜனாஸாவிற்கு தொழுகை நடத்த மாட்டார். அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே இறந்தவர் ஷஹீத், அவர் நாளை பச்சை குருவியாக மாற்றப்பட்டு அவர் சூடத்திலே திருந்து கொண்டிருப்பார். மன்னரை விசாரணை கிடையாது, மறுமை விசாரணை கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரிழந்தவர், அவருக்கு நபிகளார் சொல்லுகிறார்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. இப்படி கடனிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். கடனிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இந்த செய்தியை நபித்தோழர் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் அனுமதிக்கப்பட்டதுதானே, அதிலிருந்து ஏன் இவ்வளவு பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடன் அனுமதிக்கப்பட்டது, அதை வாங்கி திருப்பி கொடுக்காமல் விட்டுவிட்டால், திருப்பி கொடுக்காமல் மரணித்து விட்டால், கடன் வாங்கினால் எவ்வளவு விளைவு நடக்கிறது பாருங்கள். சாதாரண விஷயம் இல்ல. மற்றதெல்லாம் பார்த்தோம்னா பெருமை, அது தரவே தராது. மோசடி நேரடி குற்றம். கடன் அனுமதிக்கப்பட்டது, அதிலேதான் அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது. அனுமதிக்கப்பட்டதால வாங்கியிருந்தோம், வாங்கின பிறகு எவ்வளவு பொய். வாங்கும் போது உண்மையை சொல்லுகிறோம், வாங்கிய பிறகு திருப்பி கொடுப்பதற்கு, திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், திருப்பி கொடுக்கப்படுகிறதா? கொடுத்தவங்க சங்கடப்படுகிறார்கள், கேட்கறதுக்கு சங்கடமா இருக்குது. ஒரு தடவை கேட்டோம், 2 தடவை கேட்டோம், திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு சங்கடமா இருக்குது. சொன்னவர்கள் எத்தனை பேர்?
சொந்தக்கார வர்றதில்லை, நண்பர்கள் வர்றதில்லை, வீடு தேடி வந்து டீ சாப்பிட்டு உணவருந்து விட்டு போன காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. இன்னைக்கெல்லாம் போன் தான், வாட்ஸ்அப் தான். போன் அடிக்கப்படுகிறது. யார்? கடன் கொடுத்தவர் அடிக்கிறார், அட்டன் பண்ணல. திருப்பி அடிக்கிறார், அட்டன் பண்ணல. அவருக்கு தெரியுது என் நம்பர் இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டான், போனை கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு மட்டும் வாங்கி அடிக்கிறேன். எத்தனை நடக்குது? அவர்கிட்ட வாங்கி அடைச்சா வாங்கினவர் இதை விட உஷாரு, வேற நம்பர்ல இருந்து அடிப்போம் போல இருக்குது. ஏமா அப்பா அத்தா சார்ஜ் போட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லு. போன் அடிச்சு யாருன்னு கேட்கறது? இந்த மாதிரி இன்னாரா, அத்தா சார்ஜ் போட்டு வெளியே போயிருக்காருங்க. குழந்தை சொல்லுது. முதல் சொல்லுவோம், கனவு தட்டுவோம் கடங்கார. அப்பா வீட்டுல ஒழிச்சிட்டு அப்பா இல்லைன்னு சொல்லு, அத்தா இல்லைன்னு சொல்ல கார போச்சு, இன்னைக்கு சார்ஜ் போட்டு வெளியே போயிருக்காருன்னு சொல்லு. கொடுத்த காசை வாங்குறதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. யார் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அல்லாஹ் கொடுக்க வைப்பான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கடனை எவ்வளவு நம்மளுடைய தேவைக்காக வாங்குகிறோம். ஒருவேளை கொடுக்கவே முடியலப்பா, அவர் ரொம்ப லாக் ஆயிட்டார், சிக்கிட்டார், ரொம்ப பிரச்சனை, வாங்கியவரிடத்திலே முறையாக அதை சொல்லப்பட வேண்டும். இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால முடியல, எனக்கு இருக்கும்போது தரேன், இல்லாட்டி அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள். நாளை மறுமையில பிடித்து விடாதீர்கள் என்ற சிந்தனை இருக்க வேண்டுமா இல்லையா? மறுமையினுடைய சிந்தனையே இன்றைக்கு அழிந்து போய்விட்டது. பொருளாதாரத்திற்காக, சின்ன சின்ன விஷயத்திற்காக சிந்தித்து பாருங்கள். அதற்காகத்தான் பாவங்கள் பட்டியலிலே அல்லாஹ்வுடைய தூதர் கடனை சேர்த்தார்கள். அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கடனிலே இருந்து யார் கடனோடு மரணிக்கிறாரோ அவருக்கு ஜனாசா நடத்த மாட்டார்கள் நபிகளார். அப்ப சொன்ன 3 விஷயங்கள் என்ன? அதுக்கு பெருமை, ஒரு குழுவில் மோசடி, பத்தையும் கடன். யார் இந்த மூன்று விஷயங்களிலிருந்து நீங்கி இருக்கிறாரோ பகவபில் சென்னா, நாளை மறுமையிலே அவர் சுவனம் செல்வார். சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நல்லறங்களை கடந்து விட்டோம். தீமைகளையாவது செய்யாமல் இருக்க வேண்டும். மோசடியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கடலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பெருமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னிறுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில அதை தவிர்த்துக் கொண்டால் நாளை சோழம் செல்ல முடியும் என்ற நற்செய்தியோடு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொன்னவனாக என்னுடைய முதலுரையை நிறைவு செய்கிறேன். வாயிரத்தாவன் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு மனிதர்கள் அதிகமாக தீமையை நோக்கித்தான் செல்லுகிறார்கள். தீமையின் பக்கம்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. நரகத்திற்கு நிகராகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த நிலையிலே நாம் மரணித்து விட்டால் நம்மளுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பார்த்தால் அனைவரும் வேதனைப்படுவோம். சொல்வதற்கு கசப்பாக இருந்தாலும் அனைவரும் வேதனைப்படுவோம். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு மனிதர்களும் முஸ்லிம்களும் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நன்மை செய்வது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நன்மையான காரியங்கள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதை நம்மளுடைய வாழ்க்கையில இயன்றவரை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். தீமை சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அடுத்தவரை ஏமாத்துவது ஆனந்தத்தை தான் கொடுக்கும். அடுத்தவரை கேள்வி கேட்டா பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் தான் வரும். ஆனால் இதையெல்லாம் விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிரமமா தான் இருக்கும். தவிர்க்கிறது சிரமமா இருக்கும்.
செய்யாமல் இருப்பதற்கு எப்படி நன்மை செய்வதற்கு சிரமமாக இருக்கிறதோ அதே போல தீமை செய்யாமல் இருப்பதற்கு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தாண்டி கொண்டால், கடந்து விட்டால், தீமைகளை புறக்கணித்து விட்டால், மோசடிகளை புறக்கணித்து விட்டால், வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விட்டால், கொடுத்தவன் கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஆத்திரவஸ்து கொடுத்த அப்படி கொடுத்தவர்களை உதவி செய்தவன் கஷ்டப்படுகிறான். இதனால என்ன தெரியுமா விளைவு? நம்ம பணத்தை வாங்கிட்டோம், உடனே நமக்கு தோணும் அவன் என்ன இல்லாமையா இருக்கு. கேள்வி என்னன்னா, ஒருத்தர் நல்லா இருக்கிறார், அவன்கிட்ட நம்ம தேவைக்காக போய் வாங்கிட்டோம், நம்ம தேவையை பயன்படுத்திட்டோம், திருப்பி கொடுக்கும் அவர்கிட்ட இல்லாமையா இருக்கு. இந்த காசை வச்சுதான் அவர் வாழ்ந்துட போறாரா? இந்த காசை வச்சுதான் அவர் சாப்பிட போறாரா என்கின்ற எண்ணம். இதனால் இது ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? நீங்க ஒருத்தர் ஏமாத்தி ஈஸியா போயிடுற, ஒருத்தர் நம்ம ஏமாத்திட்டு அழகா நம்ம போயிடுறோம். அவனுக்கு என்னப்பா இல்லாமையா இருக்குது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எவனோ ஒருவன் பாதிக்கப்படுவான், யாரோ ஒருவர் கஷ்டப்படுவார், உண்மையாலுமே திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பார். அவர் போய் கேட்கும் போது அது மறுக்கப்படும். இதான் யதார்த்தம். நம்மை நம்பி ஒருவர் கொடுத்தார், அதை திருப்பி கொடுக்கும் போது நாம் 1000 சட்டங்கள் பேசுகிறோம், தராமையா போயிடுவோம். இங்கதானே இருக்கிறோம். அதே போல ஒருவர் சிரமப்படும் பொழுது போய் கேட்கும் பொழுது அவர் எப்படி இன்னொருவர் கொடுப்பார்? ஏற்கனவே கொடுத்தவனே தரல, நீ வாங்கிட்டு தரவா போற, இவன் வாங்கிட்டு தரவா போறான், இப்படித்தானே எண்ணம் வரும். ஒருவர் செய்த அந்த பாரதூரமான செயல் இன்னொரு பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவதற்கு தடையாக நிற்கிறார். அப்ப சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கக்கூடாது. ஏதோ ரொம்ப சிரமமா வாங்கணுமா, அதை எவ்வளவு சீக்கிரத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். வாங்கும் போதே அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படின்னா அவ்வளவு கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பதை புரிந்து கொண்டு கடனிலிருந்து ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தேட வேண்டும். கடன் வாங்கப்பட்டிருந்தால் கொடுக்கக்கூடியவரிடத்திலே நம்முடைய கடனை திருப்பி செலுத்தப்பட வேண்டும். நாம் மரணித்து விட்டால் நம்மளுடைய ஜனாசா சரியான முறையில் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் வாங்கி இருந்தால் வாங்கியவரிடத்திலே அதை கண்ணியமான முறையில் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். திருப்பி கொடுக்க இயலாத சூழ்நிலை வறுமையின் உச்சத்திலே இருந்தால் வாங்கப்பட்டவரிடத்திலே அனுமதி பெற்று அதற்கான கால அவகாசத்தை கேட்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் அவரிடத்திலே தள்ளுபடி செய்யுமாறு கேட்க வேண்டும். இது தள்ளுபடி செய்வதற்கும் மன்னிப்பதற்கும் தகுதியானவர் கடன் கொடுக்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு இந்த பழக்க வழக்கத்திலிருந்து கடனிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இந்த 3 விஷயங்களிலிருந்து தவிர்த்துக் கொண்டு நாளை மறுமையிலே சோழம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மாவுடைய நேரம் செய்கிறேன். வாயிறுதாவான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.